வெல்கம் டு கல்யாண சமையல் சாதம். இன்னைக்கு ஸ்பெஷல் வெண்பொங்கல். வாங்க பார்க்கலாம். ஒரு ஆழாக்கு அதாவது 200 கிராம் பச்சரிசியை நல்லா கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. 50 கிராம் சிறுபருப்பு எடுத்துருக்கேங்க. மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பருப்பை நல்லா கழுவிட்டு அரிசி கூட சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசி பருப்பு கலவைக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க. உப்பையும் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 3 விசில் வரைக்கும் விட்டுடலாங்க. ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகட்டங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் தளர்வாதாங்க இருக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணால் ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடுங்க. ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாங்க. கூடவே 7-8 முந்திரி பருப்பையும் சேர்த்து வதக்கிடலாங்க. 1 டீஸ்பூன் மிளகை லைட்டாக இடித்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம தாளித்த பொருட்களை பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவு பொங்கல் 2 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. கூடவே சட்னி, சாம்பார் கூட ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த பொங்கல். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நம்ம கடைசியில் சேர்க்கும் போது நல்ல மணமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்குங்க. பொறுமையாக கலந்து விட்டுக்கலாங்க. ருசியான வெண்பொங்கல் தயாராகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கல்யாண சமையல் சாதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு. வேதாத்ரி மகரிஷி அவர்கள்.